வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே பர்மனன்ட் போஸ்டிங். வேரியஸ் ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. முக்கியமாக அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 50,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ் NIBலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இந்த வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஓகேங்களா? எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேரிய ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனை ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஸ்ட் கிரேட் 2ல் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இனிஷியல் பேசிக் பேவே 78,800 சொல்லியிருக்காங்க. 45 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சயின்டிஸ்ட் கிரேடு 3 வெட்னரியனில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இனிஷியல் சேலரி 56,100 சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் சயின்டிஸ்ட்டில் 12 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் பேசிக் பே 44,900 1,42,400 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 60,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரில் 1 வேக்கன்சிஸ், லேபரேட்டரி டெக்னீஷியனில் 25 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 40,000 50,000 கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் கிரேட் 2ல் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே. அதாவது அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000க்கு மேலே இருக்கும். 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி ஹார்ட் காப்பியாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பீட் போஸ்ட்டோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் கிரேட் 2ல் மெடிக்கல் நான் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. மெடிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் MBBS முடிச்சிருக்கணும். அதேமாதிரி PG மெடிக்கல் டிகிரி அவங்க சொல்லியிருக்க இந்த டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஹெமட்டாலஜி அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி, பேக்டீரியாலஜி, செராலஜி,
ஹேமட்டாலஜி இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் பிஜி மெடிக்கல் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் மெடிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் மைக்ரோபயாலஜியோ அது கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பயோ கெமிஸ்ட்ரி, பாக்டீரியாலஜி, ஃபிஷியாலஜி, ஃபார்மகாலஜி, செராலஜி, மாலிகுலர் பயாலஜி இது ரிலேட்டடாக மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அவங்க சொல்லியிருக்க இந்த டிசிப்ளினில் நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து சயின்டிஸ்ட் கிரேட் 3ல வெட்னரியன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எம்பிஎஸ்சி அதாவது மாஸ்டர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வெட்னரி மெடிசனோ, வெட்னரி பப்ளிக் ஹெல்த்தோ, வெட்னரி மைக்ரோபயாலஜி அல்லது வெட்னரி பேத்தாலஜி அல்லது வெட்னரி எபிடியோமியாலஜி இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கனால எலிஜிபிள், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் சயின்டிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் மைக்ரோபயாலஜி அல்லது கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி அல்லது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது பயோ கெமிஸ்ட்ரி அல்லது பாக்டீரியாலஜி அல்லது ஃபார்மகாலஜி அல்லது செராலஜி அல்லது மாலிகுலர் பயாலஜி அல்லது ஃபிஷியாலஜி இது ரிலேட்டடாக மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும், 50% மார்க் வச்சுருக்கணும், 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது ஸ்டோர்ஸோ அல்லது அக்கௌண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் அல்லது அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷோ அல்லது இங்கிலீஷ் வித் ஹிந்தியோ எடுத்து படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அந்த டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷை வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் அண்ட் மீடியம் ஆஃப் த லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அதோட டிப்ளமோவோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸோ டிரான்ஸ்லேஷனில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லேபரேட்டரி டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் பயாலஜி சப்ஜெக்டில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியோ, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி அல்லது பிஎஸ்சியில் மாலிகுலர் பயாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் மெடிக்கல் லேபரேட்டரி கோர்ஸ் வந்து முடிச்சுட்டு அது கூட 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 2ல் போஸ்டிங்ஸ் இருக்குது. 12th பாஸ் பண்ணியிருக்கணும், 12th 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் per minute உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் 10 இயர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் கிரேட் 2, சயின்டிஸ்ட் கிரேட் 3 இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்சனல் டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சயின்டிஸ்ட் லேபரேட்டரி டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதோட ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர்ஸாக நடக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர்ஸ் இருக்கும். 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு ஹிந்தி அண்ட் வைஸ் வர்ஷா, ப்ரீசியஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ அண்ட் பேராகிராஃப் ரைட்டிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் அதோட ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும், ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க அதாவது ஹார்ட் காப்பியாக அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரஸ் இருக்குது கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், recruitment.nib@nib.gov.in இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக இருந்திருக்க பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.